வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். நண்பர்களே, இப்போ நம்ம எல்லாருக்குமே அந்த மூச்சு ஓட்டம் ஏதோ ஒரு பக்கம்தான் அதிகமாக வருதாங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஏதாவது ஒரு பக்கம் அதிகமாக வருதா? இப்படி வச்சுங்க, ஏதாவது ஒரு நாசியில் அதிகமாக வரும், இல்லை அதில் தான் ஓடுற மாதிரி இருக்கும், இன்னொரு நாடியில் மூச்சு வர்றது தெரியாது. இருக்கா? ஏதோ ஒரு பக்கம், வலதோ இடதோ. யாருக்காவது ரெண்டுலையும் ஈக்குவலாக விடுதா? ரெண்டுலையும் சம பங்கு மூச்சு, ரெண்டுலையும் ஈக்குவலாக ஓடுதா? இல்லையா? இல்லையா? இல்லை. எப்போ ரெண்டு நாசிலையும் ஈக்குவலாக சுவாசம் ஓட ஆரம்பிக்குது, ஓடுது அப்படின்னு சொன்னால் நம்ம பயணத்துக்கு ரெடி. நம்ம பயணத்துக்கு ரெடி. அப்போ அதுக்கு ஒரு சோதனையே பண்ணிக்கலாம். ரைட்டா? ஈக்குவலாக ரெண்டு பக்கமும் ஓட ஆரம்பிச்சிட்டா. ஆனால் இங்கே இப்போ வலதில் ஓடுது, இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இடத்துல ஓடும், மாறி மாறி ஓடும். ரைட்டா? பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு ஒரு ஞான நிலையை அடைந்தவர்களுக்கு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போது இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம பேசினது இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக அந்த சுவாசம் ஓடுதுன்னா இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், என்ன தோணுது? இப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக ஓடினா எந்த நாடி முழுமையாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம்? சுழுமுனை நாடி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதானே? அப்போது அந்த ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய அது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்? சஞ்சித தாய் வழி தந்தை வழி உள்ள பதிவுகள்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ரைட்டா? இப்போது அது குறைஞ்சிருது அப்படின்னு சொன்னால், ரெண்டு பக்கமும் ஓட ஆரம்பிச்சதுன்னு சொன்னால், இப்போது அங்கே என்ன, அங்கே அவங்களுடைய ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜாக இருக்கும்? அந்த பதிவுகளினுடைய தாக்கமெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போது சுழுமுனையில் அவங்களுடைய ஆற்றல் முழுமையாக ஓட தொடங்கியிருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போது நாம் சில பயிற்சி இப்போ பண்ணுவோம். தவம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க? ஸ்டார்டிங்கில் நாடி சுற்றி பண்ணுறோம். நாடி சுற்றி எப்படி பண்ணுறோம்? என்ன உணர்வோடு பண்ணுறோம்? நாடி சுற்றி பண்ணணுமேனு பண்ணுறோம். அவ்வளோதானே? நாடி சுற்றி பண்ணணுமேனு பண்ணுறோம். ஆனால் இந்த நாடி சுற்றியை நாம் என்ன பண்ண போகிறோம்? இனிமேல் வேறு மாதிரி உணர்வோடு பண்ண போகிறோம். கொஞ்சம் டீப்பாக பண்ண போகிறோம். ரைட்டா? இப்போது சாதாரண தவத்துக்கு முன்னாடி 10 தடவை நாடி சுற்றி செய்யணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அதுவுமே முன்னாடி இல்லை. இப்போ 10 தடவை நாடி சுற்றி செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? இப்போது அந்த நாடி சுற்றி செய்கிறதுங்கிறது இதில் இழுத்து இதில் விட்டுட்டு அடுத்த தவம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 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 சடங்கு மாதிரி அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே பண்ணியிருக்கோமா? அதை விளங்கி கொண்டு பண்ணோமா? இப்போ நாடி சுற்றியை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒன்றில் இழுத்துக்கிறோம், இன்னொன்றில் விடுறோம், இன்னொன்றில் இழுக்கிறோம், இங்கிட்டு விடுறோம்.
இப்போது இதில் என்ன வேலை செய்யும், எதில் இந்த இயக்கம், அந்த சமயத்தில் என்ன இயக்கம், உயிராற்றலில் என்ன இயக்கம் நடைபெறும்? ரெண்டும் மாறி 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 வருது, அதானே? மாறி மாறி வருது. இப்போது அதில் இப்போ சுவாசத்தை இழுக்கிறோம், சுவாசத்தை விடுறோம். அந்த இழுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, வெளியே விடுறதுன்னு ஒன்று இருக்குது. பொதுவாக வந்து சுவாசம் உள்ளே இழுக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது பாசிட்டிவ். வெளியில் விடுறது நெகட்டிவ், அதானே? எப்பயுமே அப்படி தானே? எப்பயுமே உள்ளே போகிறது பாசிட்டிவ், வெளியேறுவது நெகட்டிவ். இப்போ உள்ளே வர்றதுங்கிறது வந்து என்ன ஆற்றல் அப்படின்னு சொன்னோம்னா ஈர்ப்பு ஆற்றல். உள்வாங்குவது ஈர்ப்பு ஆற்றல், வெளியில் போகிறது விளக்கும் ஆற்றல் அல்லது தள்ளும் ஆற்றல். இப்போது அந்த உள்வாங்குவது பாசிட்டிவாக இருக்குது, வெளியே போகிறது நெகட்டிவாக இருக்குது. ரைட்டா? நெகட்டிவாக இருக்குது. இது சாதாரண ஒரு இப்போ பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய அணுவுக்குள்ளே ஈர்ப்பு ஆற்றலும் தள்ளும் ஆற்றலும் எப்படி இருக்கும்? ஈர்ப்பாற்றல் தள்ளுமாற்றலாகவே இருக்கும். ஆனால் இப்போ இங்கே வந்து நமக்குள்ளாக வரும்போது என்ன ஆகுதுன்னா, அது உள்ளே வரும்போது பாசிட்டிவாக இருக்குது, வெளியே போகும்போது நெகட்டிவ். பாசிட்டிவ் நெகட்டிவ்னா என்னென்னா, உள்ளே வரும்போது தூய்மையானது, வெளியேறும்போது அசுத்தம் ஆயிருதா, அங்கே இருக்கக்கூடிய அசுத்தத்தை எடுத்துகிட்டு வருதா? ஒரு அசுத்தம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஆற்றல் எப்படி மாறும்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக மாறும், தானே? பாசிட்டிவ் நெகட்டிவாக வரும். அப்போ அதை வெளித்தள்ளக்கூடியது கழிவுகளை வெளியே தள்ளுறதா இருக்கும், தள்ளு ஆற்றலாக இருக்கும். உள்வாங்கும்போது அது பாசிட்டிவ் ஆற்றலாக இருக்கும், பாசிட்டிவான ஆற்றலாக இருக்கும். அப்போது இப்போ இந்த பயிற்சியை நாம் இப்போ இனிமேல் இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம சிந்தித்த அந்த விளக்கத்தோடு நினச்சிட்டு இந்த பயிற்சியை பண்ணுறது, ரைட்டா? அப்போ அது வெறும் சடங்காக பண்ணுறதுங்கிறத விட எப்படி பண்ணணும், இனிமேல் இதை இந்த உணர்வோடு பண்ணுறது. அப்போ உணர்வோடு பண்ணும்போது இப்போ ஒரு நாடியில் இழுக்கிறோம், அதை இன்னொரு நாடி வெளியே என்ன பண்ணுறோம், வெளியில் விடுறோம். அப்போ நம்ம என்ன உணர்வில் பண்ணணும் அப்படின்னம்னா, இது அந்த நாடியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி தூய்மையாகணுங்கிற உணர்வோடு பண்ணுறது, ரைட்டா? இப்போது எதையாவது அந்த உணர்வோடு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த உணர்வுக்குரிய வேலை அங்கே நடக்கும், இல்லாட்டி நடக்காது. இப்போது ஒரு மருந்தை கொடுக்குறாங்க, இந்த மருந்தை நம்ம சாப்பிட்றோம், இந்த மருந்து சாப்பிடும்போது இது வேலை நல்லா ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டோம்னா அது நல்லாகுது. இது எங்கே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம்னா அந்த மருந்து உள்ளே போய் என்ன பண்ணுறதில்ல, எந்த வேலையும் செய்கிறதில்ல. இது அனுபவத்தில் உண்மையா? இது அனுபவத்தில் உண்மையா? அனுபவத்தில் உண்மை, ரைட்டுங்களா? அப்போது இப்போ இந்த உணர்வோடு அதை செய்யும்போது அது என்னாகும், அதனுடைய பலன் வெளியே தெரியும். அப்போது இப்போ இதே பயிற்சியை நம்ம கொஞ்சம் டெப்த்தாக செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்னா, இப்போ நம்ம எந்த உணர்வோடு செய்ய போகிறோம்னா, இந்த இரண்டு நாடிகளும் இரண்டு பாரம்பரிய வினை தொகுப்புங்கிறது இப்போ நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டோம். போன மாதத்துலேருந்து நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம அதை பதிஞ்சு வச்சுருக்கோம். அப்போது இப்போ நம்ம அந்த ஒரு பக்கத்தில் அந்த சுவாசத்தை இழுத்து இன்னொரு பக்கத்தில் வெளியே தள்ளும்போது இப்போ என்ன பாவனை இருக்கணும், நம்ம மனதில் என்ன பாவனையோடு பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த தடைகள் நம்மிடமிருந்து வெளியேறுவதாக பாவனை
செஞ்சுக்கணும். ரைட்டா? பாவனை. பாவனைன்னா அந்த உணர்வு, அந்த உணர்வோடு செய்கிறது. அப்போ அடுத்து இதில் இழுத்து அதில். அப்போ இது ரெண்டும் எங்கே நடக்குது அப்படின்னம்னா, அந்த இடகலை பெண்களை 2 நாடிக்கு மட்டும். ரைட்டா? இது 2ல் மட்டும் பண்ணுறோம் இல்லையா? இதில் பண்ணி இந்த தூய்மை வந்த பிறகு அப்புறமேலு சுழுமுனைக்கு வந்தப்போ அதுக்கப்புறம் தான் சுழுமுனையே வேலை செய்யும். இப்போ பார்த்தா இந்த 2ம் தூய்மை ஆகாமல் சுழுமுனை முழுமையாக வேலை செய்யாது. நீங்கள் எத்தனை 9 மைய தவம் பண்ணாலும் சரி, எத்தனை ஆக்னி தவம் பண்ணாலும் சரி, எவ்வளோ துரியாதம் பண்ணாலும் சரி, நம்ம புத்திகளும் நம்ம மூஞ்சியும் அப்படியே தான் இருக்குது. அப்படியே இருக்குது, மாறலை. ஏன் அப்படி சொன்னோம்னா, இது 2ம் தூய்மை ஆகலை. ரைட்டா? அப்போது ஒன்று வேறு என்ன பண்ணியிருக்கணும்? அதை அகத்தாய்வு செஞ்சு தத்துவனை செஞ்சு தூய்மைங்கிறத பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணும். அது இல்லை. நம்ம ப்ராக்டிக்கலில் அது இல்லை. நம்ம எல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்னா, அகத்தாய்வு 1ஆம் நிலை 2ஆம் நிலை பயிற்சிக்கு வரும்போது மட்டும் அகத்தாய்வு தற்சோதனை அந்த 2 நாளைக்கு மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கணும். வாழ்நாள் முழுவதும் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை. ரைட்டா? அப்போது இந்த பயிற்சியை இன்னும் ஒரு எப்படி செய்யணும்? அதை ஒரு எப்படி அதை ஒரு யாகமாக, அதை ஒரு வேள்வி மாதிரி அது மாதிரி நம்ம செய்யணும். ரைட்டா? இதே பயிற்சி தான். அந்த பயிற்சியில் இன்னும் ரொம்ப டெப்த்தாக போவோம். ரைட்டுங்களா? நீங்கள் சாதாரணமாக எத்தனை தடவை செய்வீங்க தவத்தில்? 10 தடவை. 10 தடவை செய்கிறோம். சரி, இப்போ நம்ம செய்ய போகிறது எவ்வளோ செய்வோம்? இப்போ நம்ம உணர்வோடு செய்கிறது எவ்வளோ செய்ய போகிறோம்? ஜனவரியில் ஆரம்பிக்க போகிறோம். ரைட்டா? ஜனவரியில் ஆரம்பிக்க போகிறோம். அதில் இன்னும் வேறு என்னென்ன செய்யணுங்கிறத ஜனவரியில் சொல்லுவோம். பேஸ் இப்போ இதுதான். பேஸ் என்ன வேணும் இப்போ அப்படின்னு சொன்னோம்னா, அந்த 2 வழி வினைகள் நம்மள்ட்ட இருந்து என்ன ஆகணும்? தூய்மை அடையணும். முற்றிலும்ங்கிற வார்த்தையெல்லாம் சொல்ல வேணாம், ஆரம்பிக்கட்டும். இப்போயே முற்றிலும்னு சொல்லி இப்போயே முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப தீவிரமாக போகிறீங்க. இந்த ஆரம்பிக்கவே இல்லை. நம்ம எங்கே உடனே முற்றிலும் அடைகிற வரைக்கும் நீங்கள் விடமாட்டேன்னு நீங்கள் அது உங்களுடைய வைராக்கியம். இது கடைசி வரைக்கும் 2ல் 1 பார்த்துறது அது உங்களுடைய வைராக்கியம். ரைட்டுங்களா? ஆனால் அதுக்கு காலத்தை பொறுப்பாசிரியர் நிர்ணயிக்க முடியாது, நிர்வாகமும் நிர்ணயிக்க முடியாது. அது முடியவே முடியாது. அது ஒவ்வொருத்தருடைய காலமும் ஒவ்வொரு நிலையில் இருக்கும். அவ்வளோதான். ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, அது நம்ம இப்போ பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவோம். எதில் போய் நிறுத்துவோம்னா 108 தடவை அதை பண்ணுவோம். முடியுமா? 108 தடவை. இது என்ன 10ங்கிறது 108 அவ்வளோதானே? ரைட்டா? நீங்கள் வேணால் 108 ஒரு தடவை ஒரு நாள் பண்ணி காமிச்சிருங்க பார்ப்போம். அப்போ தான் தெரியும். வேணாம், அதெல்லாம் முடியாது. ரைட்டா? நம்ம அதனால் இப்போ ஜனவரியில் 108லாம் போகிறதில்ல. ஜனவரியில் 36 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்டா? நான் இவங்கள மாதிரி தீவிரமாக என்ன பண்ணுறேன்னா 108 ஒரே அட்டடைட் 108ன்னு பண்ணி விளைவை நான் அனுபவித்தேன். ரைட்டா? இம்மிடியேட்டாக விளைவை அனுபவித்தேன். அது முடியாது. சாதாரணமாக தெரியும். நீங்கள் அந்த உணர்வோடு போகும்போது நம்மளால் அதனுடைய வெளிப்பாடை தாங்க முடியாது. ரைட்டா? அதனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக போகிறோம். ஒரு 36, அடுத்து இன்னொரு 36, அடுத்து டோட்டல் எவ்வளவு? 108. ரைட்டா? 108. அப்போது இது மாதிரி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். இப்போ அதுலேயும் அந்த மூச்சை நம்ம இழுத்து விடுறது இருக்கு இல்லையா, அது எல்லா பேருக்கும் ஒரே அளவில் நல்ல டெப்த்தில் இழுத்து விட முடியுதா அப்படின்னு பார்த்தா சில பேருக்கு ரைட்டா? இதில் நல்லா ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க. நம்ம மூச்சை விடுங்கன்னு சொல்கிறோம். இப்போ எல்லாப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எத்தனை பேர்
மூச்சை இழுக்கிற டைம் கூட விடுற டைம் கம்மி. அப்படி யாராவது செய்கிறீங்களா? இங்கே யாராவது செய்கிறீங்களா? சாதாரணமாக நாடி சுற்றினோடனே நாடி சுற்றி செய்கிறீங்க. இழுக்கிறதும் விடுறதும் ஈக்குவல் டைம் இருக்குதா? இழுக்கிறது கூட இருக்குது, விடுறது சீக்கிரம் விட்டுறது, அப்படி யாருக்காவது இருக்கா? நிறைய பேருக்கு இழுக்கிறது ரொம்ப இழுத்துருவாங்க. அந்த இழுக்கிற நேரம் அளவுக்கு விடணும் இல்லையா? இவங்க விடும்போது அதை விடுறதில்ல, குயிக்காக விடுறாங்க. நடக்குதா? இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம அதில் சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? இழுக்கிற நேரமும் சமமாக இருக்கணும். இப்போ விடுற நேரம் இவ்வளவு தான் முடியுதுன்னு சொன்னால் அவ்வளவு மட்டும் இல்லைங்க, இழுக்கிறதுக்கு முடியுது, ஆனால் நிறுத்தி விட முடியல. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இழுக்கிறது எவ்வளோ முடியுதோ இழுத்துறது, விடும்போது எவ்வளோ முடியுதோ அதில் விடுறது. ரைட்டா? முடியுது. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா வச்சுங்க, இந்த இழுக்கிறதும் அந்த விடுறதும் டைம் ஈக்குவலாக இல்லைன்னு சொன்னால் தட் இஸ் எ ப்ராப்ளம். அது இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் சாமி வந்து இந்த இழுக்கிற வேலையே வேண்டாம், இதே வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது என்ன ஆயிரும்னா, முதல்ல இப்படி இருக்கும், இப்போ எல்லாம் என்ன ஆகிப்போச்சுன்னா, ஆரம்பத்தில் இது ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கேயாவது மன்றத்தில் முதல்ல சொல்லி தரும்போது இதில் இழுத்து இதில் விடுங்க, இதில் இழுத்து இதில் விடுங்க, 10 தடவை செய்யுங்க, அடுத்தது நெக்ஸ்ட். இது என்ன ஆயிரும்னா, கொஞ்சம் நாள் ஆகிடணுன்னு அப்படியே என்ன இப்போ இழுக்கணும் விடணும்னு தான் இருக்குமே தவிர, அது அதில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்கள்லாம் விட்டு போயிடும். அப்போது இப்போ என்ன வேணும் அப்படின்னோம்னா, எவ்வளவு நேரம் உங்களால் மெதுவாக விட முடியுது, ரைட்டா, அந்த அளவு நேரம் இழுத்தால் போதும். இப்போது நல்ல நிறுத்தி மெதுவாக விட முடியுதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், ரைட்டா. இப்போது எந்த அளவுக்கு நல்ல நேரம் எடுத்து நல்ல நேரம் விடுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ். ஆனால் எல்லாருக்கும் முடியாது, எல்லாருக்கும் முடியாது, ரைட்டா. அப்போது ஓரளவுக்கு இவ்வளோ தான் முடியுதுங்கிறப்ப அந்த ஸ்டேஜில் ஆரம்பிப்போம், அந்த ஸ்டேஜில் ஆரம்பிப்போம். எல்லா பேருக்கும் இல்லை, இந்த ஸ்டேஜில் முடிகிறவங்க அந்த ஸ்டேஜில் ஆரம்பிப்போம். அதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமாக முடியுதுங்கிறவங்க அதில் ஆரம்பிப்போம். இப்போயே நல்ல டெப்த்துக்கு போக முடியுதுங்கிறவங்க அதுக்கு போய்க்கலாம், ரைட்டா, போய்க்கலாம். ஆனால் அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இது மாற்றம் வரும், டெக்னிக்ஸ் வித்தியாசம் வரும். சரி, அப்போ நம்ம இதில் செய்ய போகிறது என்ன அப்படி சொன்னோம்னா, மூச்சுங்கிறத ஒரு என்னவா பயன்படுத்திக்கிறோம், மூச்சை ஒரு காரணியாக பயன்படுத்தி கொண்டு நம்ம செய்கிற வேலை என்ன, தூய்மை. மூச்சு போய் வருதுங்கிறது மட்டும் இல்லை, மூச்சு உள்ளுக்குள்ளே போகும்போது ஆக்சிஜன் போகுது, வெளியே வரும்போது கார்பன் வருது. நல்லா இப்படி இழுத்து இங்கிட்டு ஆக்சிஜன் இழுத்து இங்கிட்டு விடு, அதை நீ செய்ய வேண்டியதே இல்லை, அதை அதுவாக இழுத்துட்டு அதுவாக விட்டுக்கிட்டு, அந்த வேலையை நம்ம எதுக்கு செய்யணும், நம்ம செய்யணுமா? இப்போ நம்ம இதில் இழுத்து இதில் விடுறோம், இதில் இழுத்து இதில் விடுறோம், என்ன விடுறோம், இழுக்கும்போது ஆக்சிஜன் இழுத்து கார்பனை விடுறோம். இவ்வளோ நாளாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ நாளாக அதே பண்ணிக்கிட்டீங்க, அது நீயா பண்ணிக்கிட்டு இருந்தேன், நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதை அதுவே பண்ணிக்கிச்சு. அப்போது அந்த காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம ஒன்றும் தேவையே இல்லை, நம்ம மெனக்கணுன்னு அவசியமே இல்லை. அப்போ நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் என்ன இருக்கணும், ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது. பர்பஸ் இல்லாமல் இல்லை, எல்லாம் பர்பஸோடு தான் நிறைய டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னாச்சுன்னா அது முறையாக போகல, அந்த அது வந்து முறையாக கொண்டு போகல. அதனால் இது ஈக்குவலாக இருக்கணும். அதை அப்போ என்னென்னா, நம்ம இழுக்க முடிகிற பவர் எவ்வளோ இருக்குங்கிறத கணக்கில் எடுக்காதீங்க. பொதுவாக இழுக்கிறது அதிகமாக இழுக்க முடியும், அந்த நிறுத்தி அந்த டயத்தில் விடுறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கஷ்டம். அது கொஞ்சம், ஏன்னா அது டக்குன்னு விட்டுறணுங்கிற மாதிரியானது இருக்கும், அதை அந்த வித்ஸ்டாண்ட் பண்ணி விடுறதுக்கு கொஞ்சம் பவர் வேணும். அப்போ வெளியில் விடுற நேரம் என்ன இருக்கோ அதை கணக்கில் எடுத்துங்க, அதை வச்சுட்டு ஈக்குவலாக மட்டும் எடுங்க. அந்த அன்ஈக்குவலான அந்த ப்ரீத்திங் கூடாது, கேட்டுங்களா? சரி, அப்போது இதில் இருக்கிறது வெளிப்படும்போது பழைய காலத்திலிருந்து ஏற்கனவே தோன்றிய அந்த குழப்பங்கள் கூட மனதில் தோன்றலாம், ரைட்டா? மனதில் குழப்பங்கள் தோன்றலாம்.
இப்போது அது மாதிரி அந்த வெளிப்படும் போது மைண்டில் குழப்பமாக வரும், மனதின் வழியாக குழப்பமாக வரும், துன்பமாக வரும், எப்படி வேணாலும் அது வெளிப்படலாம். அப்போ என்ன பண்ணுறது, அதை ஸ்லோவாக போகணும். ரொம்ப ஸ்பீடாக போனோம்னா அது ரொம்ப ஸ்பீடாக வெளிப்படும். அதனால தான் ரொம்ப ஸ்பீடு வேண்டாம், ஸ்லோவாக போகணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வெளிப்படணும் அப்படிங்கிறதுல வந்து 3 விஷயம் சொல்லியிருக்கோம். ஒன்று பொருள் உறவு, இன்னொன்று உறவுகளின் உறவுன்னு சொன்னோம். இந்த ரெண்டுலேயும் பாருங்கள், இந்த பொருள் உறவுலையும் இந்த உறவுகளின் உறவு, இந்த ரெண்டுலையும் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுலையும் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் அந்த பதிவுகள் அங்கே பதிவாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வித்தியாசமான உணர்வுகளில் பதிவாயிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ பொருள் உறவு அல்லது உறவின் உறவு, இந்த பொருள்லையோ உறவுலையோ நீங்கள் நல்ல ஒரு 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 மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அப்படி ஒரு சூழ்நிலையில் வினைப்பதிவு வருமா, வந்திருக்குமா, வாய்ப்பு இருக்கா? நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையில் கூட நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையா? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்களுக்கு வினைப்பதிவு ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்லையா? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்கிறது பிரச்சனை இல்லைங்க. வினைப்பதிவுங்கிறதுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க இல்லைங்கிறத வச்சு வினைப்பதிவு வர்றதில்லை. வினைப்பதிவு எப்படி வருது? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால யார் துன்பப்படுறாங்கிறதான் பிரச்சனை. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால யாராவது துன்பப்பட்டால் அது உங்களுக்கு வினைப்பதிவு, அதானே? அப்போது நீங்கள் ஒரு நல்ல மகிழ்ச்சியான உணர்வில் இருந்து கூட வினைப்பதிவை நீங்கள் சேர்க்க முடியுமா? முடியும். சரி, நீங்கள் ஒரு துக்கமாக இருந்து கூட என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒரு துக்கமாக இருக்கும்போது கூட உங்களுக்கு வினைப்பதிவு சேருமா இல்லையா? நம்ம ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலையை இருக்கும்போது கூட நம்மளுடைய செயல்கள் என்ன பண்ணலாம்? பிறருக்கு துன்பமாக அமையலாம். அது நம்ம எந்த உணர்வில் இருக்கோங்கிறத பொறுத்து இல்லை, அந்த உணர்வில் அடுத்தவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது தான் நினைப்பது. ரைட்டா? நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது கூட இது நிகழலாம். அப்போது இந்த பொருள் உறவு, அந்த உறவுகளை, இந்த 2 உறவுகளையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த அந்த வினைப்பதிவுகள் வந்து வித்தியாசமான உணர்வுகளில் நம்ம இருக்கும்போது கூட அங்கே வினையாக பதிகிறது. இப்போது இந்த வினை தூய்மை அடையணும், வெளியேறணும். இப்போது அந்த மாதிரி வெளியேற்றத்துக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில டெக்னிக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டெக்னிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பதிவுகள் நம்மை விட்டு நீங்குவதற்கு அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண முடியும்னு சில டெக்னிக்ஸ் கொடுக்குறாங்க. என்ன சொன்னேன்? இப்போ நான் என்ன சொன்னேன்? 3 விஷயம் சொன்னேன். ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கிறது உணர்வில், இன்னொன்று துக்கமாக சோகம் அப்படி இருக்கிறது, இன்னொன்று அது, இன்னொன்று 3வது குழப்பம். 3 குழப்பமாக இருக்கிறது. ரைட்டா? இதை தவிர வேறு என்ன மாதிரியான உணர்வு இருக்குது? ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கும், இன்னும் சோகமாக இருக்கும், ஒன்று குழப்பமாக இருக்கும். வேறு என்ன மாதிரி இருக்குது? வேறு எதாவது இருக்கா? இதானே நடைமுறையில் இவ்வளோ தானே வருது. இந்த 3 உணர்வு தானே வரும். இந்த 3 மாதிரியான உணர்வு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம இந்த 3 உணர்வையும் நாம் என்ன பண்ணுறது? இப்போ அந்த 3 உணர்வை வெளிப்படுத்துவது, 3 உணர்வை வெளிப்படுத்துவது எப்படி வெளிப்படுத்துவது அப்படின்னு சொன்னோம்னா, மனதில் எந்த ஒரு நினைவும், ஒரு பர்டிகுலர் நினைப்பு இல்லாமல், ஏதாவது ஒன்றை பர்டிகுலராக நினைக்காமல், மனம் பிளைண்டாக, எம்டியாக, எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், எந்த ஒன்றை பற்றியும் எண்ணாமல்
இந்த 3 உணர்வையும் வெளிப்படுத்தினால், ரைட்டா, அந்த மாதிரியான வினைப்பதிவுகள் நம்மிடமிருந்து நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, இப்போ புரியுதா எப்படி பண்ணுறதுன்னு புரியுதா? இந்த 3 உணர்வையும் நீ என்ன பண்ணணும்? 3 உணர்வையும் வெளிப்படுத்தணும். ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாது? எதையும் நினைக்கக்கூடாது. ரைட்டா, சரி. இப்போ சிரிக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? சிரிப்பீங்க, அதானே? எப்போ சிரிப்பீங்க நீங்கள்? இப்போ நான் ஜோக்காக பேசினா சிரிக்கிறீங்க, ஒரு ஜோக்கு சொன்னால் சிரிக்கிறீங்க, இல்லை டிவியில் வடிவேல் ஜோக் சொன்னால் சிரிக்கிறீங்க. ரைட்டா, சிரிக்கிறீங்க. ஏதோ ஒரு காரணத்தை வச்சு சிரிக்கிறீங்க, அதானே? இல்லை ஏற்ற வீட்டுக்காரர் கீழே விழுந்துட்டாருன்னா சிரிக்கிறீங்க. அப்படியா? ஏற்ற வீட்டுக்காரம்மா கீழே விழுந்துச்சுன்னா சில பேர் அப்படி சிரிக்கிறாங்க. சரி. இப்போது ஏதோ ஒரு காரணத்தை மையமாக வைத்துக்கொண்டு அதை நினைத்து என்ன பண்ணுறீங்க? சிரிக்கிறீங்க, அதானே? அப்பயும் சில பேருக்கு சிரிப்பு வர்றதில்லை, அப்பயும் இருக்காங்க. நம்ம இங்கே ஜோக்காக பேசினாலுமே சில பேர் அப்படியே நாங்கள்லாம் மனவள கலைஞர்கள், நாங்கள்லாம் தவசாலிகள்ங்கிற மாதிரி காமிச்சிக்கிற மாதிரி கூட உட்காந்துருக்காங்க. ரைட்டா, ரைட்டா, ஒன்று வச்சுக்கோங்க. அதாவது எப்போ அந்த 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 ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு அந்த குழந்தைத்தனமான ஒரு வெளிப்பாடு நம்மிடமிருந்து வெளிவருகிறதோ அப்போது அநாகதம் வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அநாகதம் அப்போ வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அப்பயும் எப்படியே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? நரசிம்மராவுக்கெல்லாம் அநாகதமே சும்மா பேஸ் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கு. அநாகதமெல்லாம் இது அடைச்சிட்டாங்க போல் இருக்கு. ரைட்டா, அது என்ன தெரியல. நம்ம நாட்டுக்கு வர பிரைம் மினிஸ்டர் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. இப்போயும் ஒருத்தர் அப்படியே நடக்கிறாரு. ரைட்டா, அது வெளிப்பட மாட்டேது. அப்போ அது சாதாரண ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போதாவது அது வெளிப்படணும். ரைட்டா, நல்ல நீங்கள் நல்ல மகான்கள் எல்லாருமே ஹியூமரஸாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மகான்கள் நிறைய பேர் ஹியூமரஸாக இருப்பாங்க. மகரிஷி ஹியூமரஸாக இருப்பாரா? அப்படியே பேசுவாரா? எப்படி நினைக்கிறீங்க? அவர் பேச்சு நேரடியாக கேட்டிருக்கீங்களா? நேரடியாக கேட்டவங்க யாரும் இல்லையா? கேட்டிருக்கீங்க இல்லையா? எப்படி இருப்போம்? ஹியூமரஸாக இருக்குமா? கேட்டுங்களா? இடையில பார்த்தீங்கன்னா அவரே சொல்லிவிட்டு அவரே சிரிப்பார். அந்த 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 சிரிப்பு இன்னமும் பார்த்தா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். அவர் சிரிப்பே ஒரு அழகான சிரிப்பாக இருந்தது. அவர் சிரிக்கும்போது அவர் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா, அவர் பேச பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகாக இருக்கும். மகரிஷியினுடைய சிரிப்பு ஒரு அழகு. ரைட்டா, மகரிஷி சிரிக்கிறத பார்க்கும்போது நிறைய பேர் அழுதுருக்குறாங்க. மகரிஷி அங்கே சிரிக்கும்போது இங்கே பயிற்சியாளர்கள் நிறைய பேர் அழுதுருக்குறாங்க. ஏன்னா அந்த சிரிப்பு இவங்களுக்கு ஒரு ஆனந்த கண்ணீராக இருக்கும். அப்படியெல்லாம் இருப்பாங்க, அப்படி ஹியூமரஸாக இருப்பாங்க. ரைட்டா, அப்போது அந்த அந்த சிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையாவது சிரிக்கணும். ரைட்டு, இப்போ நான் என்ன சொல்கிறது என்னென்னா, அந்த சூழ்நிலையே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஜோக்கை பார்த்தா தான் சிரிப்பேன் அப்படி, ரைட்? இல்லை, ஏதாவது ஜோக் சொன்னால் தான் சிரிப்பேன், இல்லை எதையாவது படத்தை பார்த்தா தான் சிரிப்பேன், இதை நினச்சா தான் சிரிப்பேன். சில பேர் எதாவது நினச்சி சிரிப்பீங்க, அதானே? அதை நினச்சேன், சிரித்தேன். ரைட்டா, ரைட்டு. இப்படி ஏதாவது ஒன்று பர்டிகுலராக நினச்சி சிரிக்கிறோம். ரைட்டா, இப்போ என்ன வேணும்னா எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? முடியுமா? யாராவது சிரிக்கிறத பார்த்தா நீங்கள் சிரிப்பீங்க. ஓ சரி, அல்ல ஆரம்ப கட்டத்தில் அப்படி கூட இருக்கலாம், பரவாயில்ல. அவங்க சிரிக்கிறத பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க. அந்த சிரிக்கிறவர் எப்படி சிரிக்கிறாரு? எதுவும் இல்லாமல் சிரிக்கிறாரு. எதுவுமே இல்லாமல் சிரிக்கிறவரை நீங்கள் பார்த்து சிரிக்கிறீங்கன்னு வச்சுங்க, பரவாயில்ல. ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏதோ ஒரு பர்டிகுலர் இதை நினச்சிட்டு சிரிக்கிறாரு. அவர் அதை பார்த்துட்டு சிரிக்கிறத பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்கன்னா அவரும் பர்டிகுலராக இருக்கார். நீங்கள் அந்த பர்டிகுலரில் ஒடுங்குறீங்க. ரைட்டா? ஆனால் இங்கே என்ன இருக்கக்கூடாது?
எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு பர்டிகுலரான ஒரு எண்ணமும் இல்லாமல் பிளைண்டாக நீங்கள் சிரிக்க அப்படி அந்த உணர்வை வெளிப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. அந்த உணர்வில் அந்த உணர்வு சம்பந்தமாக பதிவான அந்த வினைகள் பதிவுகள் எல்லாம் நம்மிடமிருந்து நீங்குகின்றதுன்னு சொல்கிறாங்க. இது ஏற்றுக்க முடியுதா, நம்ப முடியுதா அப்படிங்கிறத நம்ம செஞ்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ரைட்டா? ஆனால் இது வெளியேற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இது என்னைய பொறுத்தளவில் எப்படி இருக்குன்னா, இது ரொம்ப ஈஸியான வழியாக இருக்குது. இதை தூய்மை செய்வதற்கான ஒரு ரொம்ப ஈஸியான வழியாக இருக்குது. அதானே? பாருங்கள், ஏங்க கஷ்டப்பட்டு துன்பத்தை அனுபவித்து இந்த பதிவெல்லாம் கழிக்கிறதுக்கு பதிலாக அப்படி சிரிச்சுட்டே கழிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா இது எவ்வளோ சுலபமாக இருக்குது. ஆனால் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. செய்கிறதுக்கு எதுவுமே நினைக்காம ரைட்டா? எவ்வளவு நேரம்? ஆரம்பத்தில் ஒரு 1/4 மணி நேரம். ஆரம்பமே 1/4 மணி நேரம். ரைட்டா? ஆரம்பத்தில் ஒரு 1/4 மணி நேரம். அப்படியே அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறோம். ரைட்டா? இன்க்ரீஸ் பண்ணி அப்போது இது செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நல்லா நினச்சி பாருங்கள், இந்த மாதிரியான உணர்வு வெளிப்படுறதுல உங்களுடைய வினைகள் வெளிப்படுது, தூய்மையாகுது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம். நல்ல விஷயமா இல்லையா? அப்போ இது ஒரு வகையான இது. ரைட்டா? ஒரு 3 உணர்வில் ஒரு உணர்வு. சரி, இன்னொரு உணர்வு துக்கம். ரைட்டா? எதையும் நினைக்காம முடியுமா? நீங்கள் அழுக ஆரம்பிச்சோன்னே எதையாவது நினச்சிடக்கூடாது. ரைட்டா? நீங்கள் அழுக வரணும், ஆனால் பிளைண்டாக இது எல்லாமே எப்படி நடக்கணும்? பிளைண்டாக நடக்கணும். இது எனக்கு இந்த செந்தில் சொல்கிற ஒரு வசனம் எனக்கு தெரிஞ்சுது. என்னடா சிரிக்கிற அப்படின்னு கவுண்டமணி என்னடா சிரிச்ச அப்படின்னு அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான். ஏன் சிரிச்சேங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன நினச்சேன் சிரிச்சேன்னு சொல்ல. அவன் சொன்ன வார்த்தை என்ன? உலகத்தை நினச்சேன் சிரிச்சேன் அப்படிமா. ரைட்டா? எதை நினச்சான்? உலகத்தை நினச்சேன் சிரித்தேன் அப்படிமா. பரவாயில்ல, அவன் உலகம்ங்கிற அளவுக்கு போயிட்டான். ரைட்டா? ஒன்றும் இல்லை. இப்போ உலகமாக விடுங்க, நம்ம அப்படி இயற்கையாக ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இயற்கை ஆகிட்டு அப்போ இயற்கையை நினச்சிங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? சிரிச்சிங்க. ரைட்டா? அப்போது அப்படி நினச்சி சிரித்தாலே நீங்கள் பைத்தியம் தான் சொல்லுவாங்க. அதானே? உலகத்தை நினச்சேன் சிரித்தேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பைத்தியம் தானே? பைத்தியம்தான். ரைட்டா? அப்போது இது என்னென்னா, அதாவது இங்கே நம்ம பர்டிகுலராக எதையும் நினைக்காமல் அந்த உணர்வை வெளிப்படுத்தினால் அந்த உணர்வின் மூலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த பதிவுகள் வெளியேறும், தூய்மை அடையும் அப்படின்னு. அப்போ அந்த பர்டிகுலரான எதுவும் இல்லாமல் அந்த அழுகிறது. ரைட்டா? 2. 3வது குழப்பம்னு சொன்னீங்க. குழப்பத்துக்கு என்ன பண்ணுறது? குழப்பம் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? சாதாரணமாக உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, வீட்டில் யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, அப்படியே ஒரே குழப்பம். தானாக பேசுவீங்களா? அவங்களுக்கு மட்டும்தான் அனுபவமா? குழப்பமாக இருக்கும்போது நீங்களே பேசிக்குவீங்க. சும்மா உட்காந்துருப்பீங்களா, பேசிகிட்டு இருப்பீங்களா? பேசிகிட்டே இருப்பீங்க. ரைட்டா? சில பேர் ரோட்டில் போகும்போதே குழப்பத்தில் பேசிகிட்டே போவாங்க தெரியுங்களா? ஆனால் இப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னு கேட்டால் நிறைய பேர் காதில் ஒன்று மாட்டியிருக்கான். நிறைய பேர் காதில் மாட்டி வயரை உள்ளே விட்டு இங்கே செல்ஃபோன் வச்சுருக்காங்க. ரைட்டா? இவங்க பேசிகிட்டே போகிறான், ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அவன் செல்ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அதெல்லாம் இல்லாத காலத்தில் சில பேர் அப்படியே பேசிகிட்டே போவான், தனக்கு தானே குழப்பத்தில் பேசிட்டு போவான். அப்போ குழப்பம் என்ன பண்ணும்? உளரும். அதானே? எதையோ உளருவோம், குழப்பத்தில் உளர்றதுன்னு பண்ணுறோம். ரைட்டா? இப்போது அதே போல் என்ன பண்ணணும்? நம்ம உளரணும்.
அது 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 மாதிரி வளரணும். ஆனால் எதையும் நினச்சி குழப்பக்கூடாது. நீ இவ்வளோ நாளாக நினச்சி புலம்புனீங்க, ரைட்டா? இந்த நினச்சி புலம்பி வச்சுருந்த அந்த பதிவை வெளியே எடுக்கிறதுக்கு நினைக்காமல் புலம்பினோம்னா வெளியேறும். இது எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்கள். ஒன்றை நினைத்து பதிவு வைத்திருந்த பதிவு அதை நினைக்காமல் அதே புலம்பும்போது ரைட்டா? ஒன்று நினச்சி சிரிச்சிங்க, அந்த பதிவு அதை நினைக்காமல் சிரிக்கும்போது வெளியேறும். ஒன்று நினச்சி புலம்புனீங்க, அதில் ஏற்பட்ட பதிவு அதை நினைக்காமல் புலம்பும்போது வெளியேறும். ஒன்றை நினச்சி அழுதிங்க, அதனால் ஏற்பட்ட ஒரு பதிவு அதை நினைக்காமல் அழுகும்போது வெளியேறும், ரைட்டா? இது அனுபவத்தில் சொல்கிறாங்க. நம்ம இது மாதிரி அனுபவித்து பார்த்தது இல்லை. அந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா? பார்த்துருக்கோமா? பார்த்ததில்லை. செஞ்சுருக்கேன். அதாவது இப்போ அவங்க சொன்னதும் அவங்க எங்கேருந்து எடுத்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இது எல்லாமே ஓசோனுடைய டெக்னிக்லேருந்து எடுத்து சொல்லியிருக்காங்க, ரைட்டா? அப்போது ஆனால் இப்போ இதில் நம்ம மையமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இதில் ஒரு தூய்மை நடக்குது, ரைட்டா? அங்கே சொல்லுவாங்க, ஆனால் அங்கே என்ன நடக்குதுங்கிறத சொல்ல மாட்டாங்க. இது செய்யுங்க, அது ஒரு இதுன்னு சொல்லிடுறாங்க, ரைட்டா? பட்டு அங்கே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது இந்த மாதிரி தூய்மை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்குறாங்க, ரைட்டா? இப்போ இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, இது ஈஸியாக நம்ம அதை வெளிக்கொண்டு வந்து வர்றதுக்கான ஒரு டெக்னிக்ஸ். இப்போ நாம் பயிற்சி மூலமாக இதை தூய்மை பண்ணணுங்கிறது ஒன்று செய்கிறோம். செய்யும்போது அது வெளிப்படும். இந்த வெளிப்படுற சூழ்நிலை வரும்போது அந்த வெளிப்படுறத நம்ம ஈஸியாக வெளிப்படுத்திக்கிறதா கஷ்டமாக வெளிப்படுத்திக்கிறதா அது உங்கள் கையில், உங்கள் சாய்ஸ், அவ்வளோதானே, உங்கள் சாய்ஸ். அது வெளிப்படுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதை ஈஸியாக வெளிப்படுத்துறதுக்கான டெக்னிக்ஸை முடிஞ்சால் பண்ணுங்கள். இது எங்கே வச்சு பண்ணுறது? அதான பிரச்சனை. வீட்டிலே பண்ண முடியுமா? வீட்டில் அதெல்லாம் தேவையில்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க என்னாச்சுன்னு கேட்காம இருக்கிற வரைக்கும் ரைட்டா? பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்காம இருந்தால் சரி. உடனே எங்கள் வீட்டில் கீழே இருக்கவங்க மேலே ஏறி வந்துட்டாங்க, என்னாச்சு அப்படின்ட்டு வீட்டை கதவை தட்டினாங்க, ரைட்டா? அப்போ அது பதில் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ரைட்டா? பதில் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ரைட்டா? நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் பதில் சொல்லிட்டாங்க, ஒன்றும் இல்லை, அவர் ஒரு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நாங்கள் என்னமோ ஏதோ நினச்சிட்டோம் அப்படின்னாங்க, ரைட்டா? அப்போது இது மாதிரி வெளிப்படலாம். அப்போது இப்போ இந்த மாதிரி நம்ம எத்தனையோ பதிகிற வேலையை ஈஸியாக பண்ணிடுறோம். இந்த வெளியில் அதை தூய்மை பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறதில்ல. அப்படி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து வெளியே வரும்போது அதை தாங்க முடியலைன்னு இந்த முயற்சி நிறுத்திக்கிறோம். பொதுவாகவே மன்றத்தில் வர்றவங்க கொஞ்சம் இந்த மாதிரி வெளிப்பட ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் மன்றத்துக்கு வர்றதை நிறுத்திடுவாங்க. இது என்ன, அங்கே போனால் பெரிய சோதனையாக இருக்குது, ரைட்டா? போகிறப்பே நல்லா இருந்துச்சு, போன பிறகு ரொம்ப இங்கே போய் இதெல்லாம் இந்த பயிற்சியெல்லாம் பண்ண பிறகு ரொம்ப பெரிய கஷ்டம் வருது அப்படின்னா நிறுத்திடுவாங்க, ரைட்டா? ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு தான் அந்த குண்டலினி சக்தி நல்லா வேலை செஞ்சுருக்கு. யாராருக்கெல்லாம் அந்த மாதிரி வந்ததோ அவங்களுக்கு தான் வேலை செஞ்சுருக்கு. அது வேலை செய்ய ஆரம்பிக்காதாலாம் இங்கே ஆசிரியராகி பேராசிரியராகி உட்காந்துருக்காங்க. இல்லை, அது வேலை செய்கிற ஆளெல்லாம் பயந்து ஓடிடுறாங்க, ரைட்டா? அது என்ன வேலை செய்யுதுங்கிறது தெரியாமல், ரைட்டா? இப்போது சில பேருக்கு ஹோமியோபதி மருந்து கொடுத்தா ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டோடனே உடம்புல ஏதாவது வெளிப்படும். இந்த வெளிப்படுறதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஐயோ தெரியாதனமாக இந்த ஆள்கிட்ட போய் நம்ம என்னமோ ஆகிப்போச்சே அப்படின்ட்டு அதை நிறுத்திடுவாங்க. அப்போ என்னென்னா அது என்னங்கிற உண்மை தெரியறதில்ல, அவ்வளோதான். இப்போ ஆஸ்மாக்காரருக்கு ஹோமியோபதி மருந்து கொடுத்தா தோலில் சிரங்கு வரும். இப்போ தோலில் சிரங்கு வந்தோடனே அவர் என்ன நினைப்பார், ஐயோ இந்த மருந்து சாப்பிட்டு நமக்கு தோல் நோய் வந்துருச்சு அப்படின்னு நினைப்பார். அப்போ அவர் முதல்ல என்ன சொல்லணும், இல்லைங்க இதெல்லாம் சாப்பிட்டா இப்படியெல்லாம் வருங்க. ஐயோ இப்படிலாம் வருமா, ஐயோ அப்படின்னாலே பயந்துருவாங்க அவங்க. இப்படி வர்றது நல்லதுங்க. இப்போது இதெல்லாம் எப்போ நமக்கு புரிய முடியும்னா, நம்மகிட்ட ஏற்கனவே இந்த அழுக்கு இருக்குது, பதிவு இருக்குது, இதெல்லாம் தூய்மை இல்லாமல் இருக்குது.
இதெல்லாம் வெளியே போகணும், வெளியே போனால் தான் தூய்மை. இதெல்லாம் புரிஞ்சவங்களுக்கு தான் அது முடியும். ரைட்டா? நம்ம இவ்வளவு தத்துவம் தெரிஞ்சு நம்ம புரிஞ்சவங்களையே நிறைய பேருக்கு இதை ஏற்றுக்க முடியல. ரைட்டா? இது மாதிரி வெளியேறது அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் வெளியேறும், ஏதாவது ஒரு ரூபத்தில் வெளியேறணும். அப்போது இப்போ நம்ம சொன்ன 3 இருக்கு இல்லையா, அந்த 3 எதையும் நினைக்காமல் நீங்கள் சிரிக்கிறீங்க, அந்த ரூபமாக வெளியேறும். அப்போது உடம்பில் இருக்கக்கூடிய நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த தடையாக இருக்கக்கூடிய அந்த தடைகள் நம்மிடமிருந்து நீங்குவதற்கு எந்த ரூபமாக வேணாலும் வெளியேறலாம். ரைட்டா? அது வெளியேறது கஷ்டப்பட்டும் வெளியேறலாம், சுலபமாகவும் வெளியேறலாம். இன்னொன்று, கஷ்டப்பட்டும் வெளியேற்றலாம், சுலபமாகவும் வெளியேற்றலாம். அப்போது இந்த சுலபமாக வெளியேற்றுறதுக்குரிய டெக்னிக் தெரிஞ்சவங்க சுலபமாக வெளியேற்றிடுவாங்க. டெக்னிக் தெரியாத கஷ்டமாக தான் வெளிப்படுத்தணும். அப்போ வெளிப்படுறத விட பேசாமல் உள்ளே இருந்தால் பரவாயில்ல இப்படின்னு தான் நிறைய பேருக்கு தோணும். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, இந்த விஷப்பரிச்சைக்கு இதெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா, இது நீ வேண்டாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? வேண்டாத வேலையை பண்ணி இப்போது நாம் இந்த வேண்டாத வேலைன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த தூய்மையை நாம் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்க, தூய்மையை பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்து நம்ம தலைமுறையில் வர்றவங்களுக்கு அவங்களுடைய முயற்சி ரொம்ப ஈஸியாக வேலை செய்யும், ரொம்ப ஈஸியாக வேலை செய்யும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது 2 விஷயத்துக்கு தான் சொல்லியிருக்கிறேன். எதுக்கு? பொருள் உறவுலையும் அந்த உறவுகளுக்கு இருக்கக்கூடியது. அந்த 3வது ஒன்று இருக்குது பாருங்கள், அது இன்னும் அதை விட பெரிய விஷயம். எது? பால் உறவு. அதிலிருந்து நம்ம முழுமையாக வெளியேறினா தான் நமக்கு இந்த பயணம் நிறைவு பெறும். அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ரைட்டா? சாமிஜி அதுக்காக தான் இப்போ பால் உணர்வும் ஆன்மீகம்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதில் நம்ம எவ்வளவு தெளிவாக இருக்கிறோம், அதில் எவ்வளோ தெளிவாக இருக்கோம். அதை ஏதோ ஒரு நடத்தணுமேங்கிறதுக்காக ஏதோ பேருக்கு நடத்தியிருக்கோமே, சப்ஜெக்ட் நடத்திருக்கோமே தவிர அதில் தெளிவாகிட்டோமான்னு தெளிவெல்லாம் ஆகலை. அதில் இன்னும் முடிச்சாலாம் தெளிவாகலை. ரைட்டா? அப்போது அதிலிருந்தும் வெளியேறணும். வெளியேறாமல் இதில் என்ன பண்ண முடியாது, முழுமையாக அடையிறதுங்கிறதுக்கான வழிக்கு போகவே முடியாது. ரைட்டா? அப்போ ஒவ்வொன்றையும் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நாம் இன்றைக்கி எவ்வளோ பண்ணி வைக்கிறோமோ பண்ணி வைக்கக்கூடியது நம்ம அடுத்த சந்ததிக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இங்கே பண்ணது அங்கே சுலபமாக இருக்கும். இப்போ வேதாத்திரி மகரிஷி இந்த நிலையை அடைஞ்சார். இது வேதாத்திரி மகரிஷியின் முயற்சி மட்டுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. அவங்க அம்மா அப்பானுடைய முயற்சினால தான் இவங்க அப்படி தான். நீங்கள் அந்த ஒரு நல்ல ஒரு மகான் நிலைக்கு வந்தவங்களுடைய அம்மா அப்பாவனுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து படித்து பாருங்கள். மேக்சிமம் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அங்கே வந்த மாற்றம் தான் இங்கே சுலபமாக பண்ண முடியுது. அவங்க அவ்வளோ பண்ணி வச்சாங்க, இவர் ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டார். ரைட்டா? நம்மளாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற நிலைமையில் இருக்கோம். நம்ம தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும், இன்னும் அடுத்த தலைமுறைக்கு போகணும். அப்போ இதில் அந்த சுலபமாகவும் எடுக்கிறதுக்கான டெக்னிக்ஸும் நம்ம பண்ணிக்க முடியும். ஆனால் அது வெளியேறணும் அப்படிங்கிற இப்போது இப்போ நம்ம உடம்புல ஒரு கழிவு இருக்குதுன்னு வச்சுக்கோம். உடம்புல ஒரு கழிவு, ஒரு நோய் கழிவு இருக்குது, அது வெளியேறணும். உடல் தூய்மையாகணும், உடல் ஆரோக்கியமாகணும். சரி, இப்போது அங்கே உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவு உடம்புலேருந்து வெளியேறும்போது சாலிடாக வெளியேறலாம், லிக்விடாக வெளியேறலாம், வெப்பமாக வெளியேறலாம், காற்றாக வெளியேறலாம், அணுவாகவும் வெளியேறலாம். எப்படி வேணால் வெளியேறலாம்ல. எப்படி வெளியேறினால் நமக்கு சுகம், எப்படி வெளியேறினா கஷ்டம்? காந்தமானா இல்லை, அணுவாக வெளியேறும்போது அது ரொம்ப, அதாவது அதனுடைய கஷ்டம் நமக்கு பெருசாக தெரியாது. ரைட்டா? அது காற்றாகவே வெப்பமாக போகும்போது இன்னும் கொஞ்சம் தெரியும். இன்னும் லிக்விடாக வரும்போது இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சாலிடாகவே வெளியே போகிறப்ப அது ரொம்ப கஷ்டம். ஒரு சிலந்தி உடஞ்சி வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
இதே ஒரு சளியாக வருது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இதை விட இது சுலபமாக இருக்கும். அதே கொஞ்சம் ஃபீவராக வருது ரைட்டா, அப்படி அந்த அந்த வெப்பமாக போகுது, அது இன்னும் கொஞ்சம் சுலபமாக. இது அணுவாக போகும்போது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அப்போது இப்போ என்ன தெரியுதுன்னா, அந்த நமக்குள்ளாக தூய்மை செய்ய வேண்டிய ஒன்றை நாம் ரொம்ப கஷ்டப்பட்டும் அதை வெளியேற்றலாம், சுலபமாகவும் வெளியேற்றலாம். அப்போ அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, அதுக்குரிய டெக்னிக்ஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா அந்த அளவில் அதை ஆனால் அதை தூய்மை நடக்கணும். தூய்மை நடக்காமல் நமக்கு எந்த நிலையும் அனுபவிக்க முடியாது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு 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 மாதிரியான ஆனந்த உணர்வு அல்லது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரஸியான ஒரு உணர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உணர்வு வரணும்னா கூட இந்த மாதிரியான தூய்மை நடக்காமல் அந்த உணர்வு வராது. அப்படி இல்லைன்னா அது ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், டெம்பரரியாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல இப்போ நம்ம இந்த அநாகத தவம் இன்னைக்கு அநாகதத்திலே இருக்கிறத செஞ்சோம். இந்த அநாகதம் நமக்கு முதல்ல வெளிப்படணும். அப்படிங்கும்போது இந்த 3 வகையான தூய்மையும் நமக்கு வந்தாகணும். வரும்போது அந்த அன்பும் கருணையும் வெளிப்படும் போது எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் முழுவதும் விளையாட்டுத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கணும், நம்ம வயசு கூட இருக்கணும், வயசு கூட தான் இருக்கும், ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கணும், விளையாட்டுத்தனமாக இருக்கும் ரைட்டா. அப்படி மாறும்போது நமக்கு அநாகதம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ரைட்டா. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடுவோம், ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு நிலைக்கு வந்துடுவோம் ரைட்டுங்களா. சில பேர் என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஏஜையும் இதையும் அதை அப்படி அடுத்தவங்கள்ட்ட காமிக்கிறதுக்காகவே இப்படியே இருக்கிறது, பேசுறதில்ல. அதிகமாக பேசணும்னா நம்மளை வந்து சின்ன பையன் நினச்சிக்குவாங்க. அப்போ இந்த ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே அப்படி லிமிட்டாக பேசு அப்படி இருக்கு. இப்படி சிரிக்கிறதில்ல, சிரிக்கிறதில்ல, எல்லாரும் சிரித்தாலும் சிரிக்கிறதில்ல. அந்த இடத்துல சின்ன பையன் மாதிரி சிரிச்சுக்கிட்டு, நம்ம யார், நமக்கு 55 வயசாகிடுச்சு, நம்ம அந்த இடத்துல போய் சிரித்தோம்னா நமக்கு என்ன அப்படி. அப்போ இது எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா, இப்படி இருக்கிறதே பார்த்திங்கன்னா அது ஒரு மேலும் பதிவு, மேலும் பதிவு இருக்குல்ல. அது எந்த உணர்வாக இருந்தாலும் என்ன ஆயிரனது வெளிப்பற்றணும், வெளிப்படுத்திடணும், உள்ளே வைக்கவே கூடாது. ஆனால் நிறைய விஷயங்களை நம்ம உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, நிறைய விஷயங்கள் எத்தனை வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ விஷயம் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்குது. வீட்டுக்காரரை பற்றி வீட்டுக்காரமால்ட்ட உள்ள எவ்வளவு விஷயம் வெளியே வராமல் இருக்குங்கிறது இப்போ அவ்வளவும் அங்கே வந்து தடையா இல்லையா, அது இருக்கமா இல்லையா, வச்சுருக்கமா இல்லையா. இவங்க வச்சுருக்காங்க, அவரும் வச்சுருக்காரு. 2 பக்கமும் அப்படி உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய வீட்டில் பார்த்தோம்னா அப்படி வெறும் புதையலாக இருக்குது, இவ்வளவும் இருக்குது. அப்போது எப்போ இதெல்லாம் வெளிப்படுறது? இதெல்லாம் வெளிப்படாமல் எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம அடைக்கிறோம், உள்ளே வைக்கிறோம் சரிங்களா. இது எதுவுமே உள்ளே இருக்கவே கூடாது. எப்போ அநாகதம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சதோ அன்றைக்கி எதுவுமே உள்ளே நிற்காது. உங்களால் அப்படி நிறுத்தவும் முடியாது. நீங்கள் எப்படி ஆக்கிடுவீங்க, கொட்டிடுவீங்க சரிங்களா. அப்போது ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இவங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும். பொறுப்புல்லாத்தனம் வேறு, விளையாட்டுத்தனம்ங்கிறது வேறு. பொறுப்பு இருக்க வேண்டிய இடத்துல பொறுப்பு இருக்கணும், விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டிய இடத்துல விளையாட்டுத்தனமாக இருக்கணும். அது அப்படி அந்த விளையாட்டுத்தனம் இல்லாமல் சிரிக்காமல் அப்படி இருந்தால் பொறுப்பாக இருக்கிற மாதிரி இவர் காமிச்சுக்கிறாரு. உண்மையிலே அவருக்கு பொறுப்பு இருக்காது. பொறுப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறது அப்படி இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அப்போது அது பொறுப்பில்லாத்தனமே கிடையாது. எந்த உணர்வுனாலும் அந்த உணர்வு அந்த இடத்துல அப்படி தான் இருக்கணும்னா அந்த இதில் அப்படி முழுமையாக இருக்கணும், 100% முழுமையாக இருந்துடணும்.
அப்படி இல்லைன்னா அது உள்ள பிளாக் ஆயிரும், பிளாக் ஆயிரும். ரைட்டா? எல்லாம் உள்ள அடப்பு தான். ரைட்டா? எல்லாம் அடப்பு. இந்த மாதிரி அடைச்சிக்கிட்டு இருந்தாலே அடுத்து இது பைபாஸ் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி வந்துடும். இது எல்லாமே வந்துடும். ரைட்டுங்களா? இது எல்லாமே வரும். அப்போ பொதுவாக நம்ம ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு ஒரு உணர்வு நான் சொல்லியிருப்பேன், பெருமைன்னு சொல்லியிருப்பேன். அதானே? பெருமை, பொறாமை, இந்த ரொம்ப மகிழ்ச்சினா எப்படின்னா, மகிழ்ச்சி வந்து இயற்கையை பார்த்து மகிழ்ச்சி, இயற்கை சூழ்நிலையில் மகிழ்ச்சி, அது வேறு. ரைட்டா? மனிதர்களை பார்த்து செயல்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறதுக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் உள்ள பிளாக் ஆகிரும். எல்லாமே பிளாக் ஆகும். எல்லாமே அங்கே வந்து ஒரு தடை தான், எல்லாமே தடை தான். இது சாதாரணமாக இதெல்லாம் தடை ஆகுதுன்னு தெரியறதில்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். ஒரு நாளைக்கு ஆஞ்சியோகிராம் எடுத்தோம்னா 90% வந்திருக்கும். ரைட்டா? ஆனால் அது எப்பப்போ இருந்து எவ்வளோ நாளாக சேர்ந்துச்சோ தெரியாது. ரைட்டா? அப்போ அதை வெளியில் எடுக்கணும்னா, அப்போ எடுக்கிறதுக்கு ஒன்று துன்பப்பட்டு எடுக்கணும், இல்லை நாமளாக வாண்டோன்னா நாமளாக எடுக்கணும். எடுக்கிறதுக்குன்னு ஒரு பயிற்சி பண்ணணும். எடுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி பண்ணணும். அப்போ அந்த பயிற்சி எப்படி இருக்கணும்? எந்த வித பர்டிகுலர் எதுவும் நினைக்காம இந்த மாதிரியான ஒரு பயிற்சி பண்ணணும். ரைட்டா? அதில் எப்படி அது சிரிக்கிறது ரைட்டு, அழுகிறது ரைட்டு, அது எப்படி புலம்புறதுனா எப்படி, புலம்புறதுனா எப்படி பேசுறது? ரைட். இப்போ உங்களுக்கு இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் எத்தனை மொழி தெரியும் பேசுவதற்கு? தமிழ் எல்லாருக்கும் தெரியும். தமிழ் போக வேறு இங்கிலீஷில் பேசுகிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க. சரி, வேறு ஏதாவது மொழி? தெலுங்கு பேசுகிறவங்க? கன்னடம் தெரியும், தெலுங்கு தெரியும். சரி, அப்போ உங்களுக்கு கன்னடம் தெரியும், தமிழ் தெரியும், ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும். இது 3 இருக்கும். ஹிந்தி தெரியும். ரைட்டா? சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட பேசணும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, நீங்கள் ஹிந்தியில் பேசக்கூடாது, கன்னடத்தில் பேசக்கூடாது, தமிழில் பேசக்கூடாது, இங்கிலீஷில் பேசக்கூடாது. இவ்வளோதான் கண்டிஷன். ஆனால் நீங்கள் பேசணும். ரைட்டா? அவ்வளோதான், சிம்பிள். ஹிந்தி பேசாதீங்க, இங்கிலீஷ் பேசாதீங்க, கன்னடம் பேசாதீங்க, தமிழ் பேசாதீங்க, பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா அது என்னது? உளறல். ரைட்டா? உளறல். அப்போ நீங்கள் அந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு வச்சுங்க, அப்போ அதில் ஏதாவது ஒரு நீங்கள் கன்னடத்தில் பேசுனீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்துடும். நீங்கள் தமிழில் ஏதாவது பேசணும்னு முயற்சிக்கும் போது என்ன வந்துடும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று பேராசிரியர் ஞாபகத்துக்கு வருவார், இல்லை பொறுப்பாசிரியர் ஞாபகத்துக்கு வருவார். யாரையாவது நினச்சிட்டு ஏதாவது ஒரு சப்ஜெக்டை வச்சுட்டு அதை ஒரு மையமாக வச்சுட்டு நீங்கள் பேசிடுவீங்க. அதானே? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று வந்து முன்னாடி நிற்கும், அதை மையமாக வச்சு பேச ஆரம்பிப்பீங்க. இப்போ இந்த 4 லாங்குவேஜ்லேயும் நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால் வார்த்தைகள் மட்டும் வரணும். அங்கே ஏதாவது ஒரு மைண்டு எதுலையாவது ஒரு பர்டிகுலராக நின்று வருமா? அதில் நிற்குமா? எதுலையாவது போய் நிற்குமா? பேசி பார்த்தா தான் தெரியும். நீ அது இல்லாமல் பேசி பாருங்கள். அப்போ அந்த இடத்துல எது ஒன்றுலையும் போய் அது சிக்காது. மைண்டு பிளைண்டாக இருக்கும், ஆனால் என்ன இருக்கும்? வந்துக்கிட்டு இருக்கும். ரைட்டா? நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பயே உங்களுக்கு தெரியும். பண்ணிவிட்டு அதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோவை, உங்கள் மூஞ்சியை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கங்க. 1/2 மணி நேரம் கழித்து உங்கள் மூஞ்சியை ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். உங்கள் ஃபோட்டோவில் வித்தியாசம் தெரியும். ரைட்டா? வித்தியாசம் தெரியும். ரைட்டா? அப்போது இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இது வரைக்கும் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே ஏதாவது ஒன்று மனசில் வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு இன்சிடெண்ட்டை, பர்டிகுலர் நபரை, பர்டிகுலர் செயலை அதை மனசில் வச்சுட்டே நம்ம செஞ்சு பழகிறோம். அதை முழுவதும் உள்ளே வந்து பதிவாகி அதுக்குள்ளே தடையாகிட்டே இருக்குது. ரைட்டா? அப்போது இது மாதிரி நிறைய பண்ணி வச்சுட்டோம். இப்போ பண்ணி வச்சதை வெளியில் எடுக்கணும்னா அந்த பர்டிகுலருங்கிறத மட்டும் விட்டுட்டு அதே செய்யுங்கள், சரியாக போகும். ரைட்டா? அப்போது எதையோ நினச்சி புலம்பிகிட்டே இருந்து பதிஞ்ச பதிவை எதையும் நினைக்காமல் புலம்பும்போது வெளியே எடுத்துக்க விடுகிறோம். இதான தத்துவம். அப்போ அதை வந்து இது சுலபமான ஒரு
வழி, சுலபமான வழி. இப்போது இதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்குது. அது பயிற்சிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி புக்கிங் பண்ணணும். ஏன்னா அந்தளவுக்கு ரிசர்வேஷன் ஆகிடும். நமக்கு பட்டறைக்கு ஈஸியாக இடம் கிடச்சிருது, ரைட்டா? அதுக்கு இடம் கிடைக்காது. அது பயிற்சி டோட்டல் 21 நாள், 21 நாள் அதனுடைய பயிற்சி. அதுக்கு நீங்கள் ஃபீஸ் எப்படின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் அப்போயே 25,000 இருந்தது. இப்போ வந்து எப்படி 30 ரூபா 30,000 ஃபீஸ் இருக்கும், ரைட்டுங்களா? 30,000 ஃபீஸ். 21 நாள் பயிற்சி. 21 நாள் பயிற்சி. ஒரு பெரிய ஹால் உள்ளே போயிட்டிங்கன்னா, அந்த ஹாலுக்கு உள்ளே போயிட்டிங்கன்னா அந்த டார் லோக் பண்ணால் 21 நாள் கழிச்சு தான் அந்த கதவை திறப்பாங்க, ரைட்டா? அந்த உள்ளே போன பிறகு லாக் பண்ணிட்டா 21 நாள் கழிச்சு தான் அந்த கதவு திறப்பாங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா உள்ளே உங்களுக்கு தனியாக ரூம் இருக்கும். நீங்கள் உங்கள் ரூம் போய்க்கலாம். ஹால் இருக்கும். ரூம்லேருந்து ஹாலில் வந்துக்கலாம். ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் நேரத்துக்கு சாப்பாடு ஹாலுக்கு வந்துடும். எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வந்துடும். நீங்கள் கதவை திறந்து நீங்கள் வெளியே வர முடியாது. ஆனால் உள்ள நேரத்துக்கு வந்துடும், ரைட்டா? அப்போது அங்கே என்ன நடக்கும், பயிற்சி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கே பெல் அடித்தோடனே பயிற்சிக்கு வந்துடணும் ஹாலுக்கு, ரைட்டா? பயிற்சி 1.5 மணி நேரம் இருக்கும். அப்புறம் ரெஸ்ட்டு. அப்புறம் திருப்பி பெல் அடித்தா திருப்பி வரும். அப்புறம் சாப்பாடு வந்துடும். திருப்பி பயிற்சி. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பயிற்சி இருக்கும். சாப்பாடணும், குளிச்சுட்டு தூங்கணும். இதான் பயிற்சி இருக்கும். பயிற்சி 1.5 மணி நேரம் இருக்கும். என்ன பண்ணணும்னா முதல் 7 நாள் பயிற்சி டோட்டலாக பெல் அடிச்சோடனே வந்துடணும், ஹாலுக்கு வந்துடணும். முதல் 7 நாளைக்கு ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எதையும் நினைக்கக்கூடாது. எதையுமே நினைக்காமல் 7 நாளைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லா பேரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் பாட்டு மேலே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். 1.5 மணி நேரம் பெல் அடித்தோடனே ரூமுக்கு போயிடுவான், ரைட்டா? அந்த ரூமுக்கு போயிட்டு அங்கே யாரு கூடயும் பேச முடியாது. தனியாக தான் இருக்கணும். அவங்க தனியாக தான் இருக்கணும். பேசாமல் சாப்பிட்டு பேசாமல் போய் பார்த்துக்கணும். அப்படி இருக்கணும். அப்புறம் பெல் அடிச்சோடனே வர வேண்டியது 1.5 மணி நேரம் சிரிக்கணும். 7 நாளைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உடனே ப்ரோக்ராம் மாறிடும். 8வது நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோடனே அழுக ஆரம்பிக்கணும். 1.5 மணி நேரம் அழுகணும். 1.5 மணி நேரம் அழுகணும், போயிடணும், ரைட்டா? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இதே ப்ரோக்ராம் தான். வேறு ஒரு பயிற்சியும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு அழுகணும். எதையும் நினைக்காமல் அழுகணும். நீங்கள் எல்லாம் அதை அழுகிறத பார்த்து நீங்கள் அழுகலாம். இவங்க ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டாங்க, ரைட்டா? எதையும் நினைக்காமல் என்னால் சிரிக்க முடியாது. எதையும் நினைக்காமல் யாராவது ஒருத்தர் சிரித்தான்னா அவனை பார்த்து நான் சிரிக்க முடியும், ரைட்? ரைட்டா? ரைட். அப்போ 7வது நாள் முடிஞ்சோடனே அடுத்த நாள் வந்துடும். அடுத்த நாள் இதே மாதிரி ஏதோ ஒரு நீங்கள் தெரிஞ்ச லாங்குவேஜ் பேசக்கூடாது. 7 நாள் வளரணும், ரைட்டுங்களா? 21வது நாள் பயிற்சி முடிஞ்சது. நீங்கள் வெளியே வந்துடலாம். வெளியே வரும்போது உங்கள் ஃபேஸை பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி ஒரு மலர்ச்சியான ஃபேஸாக இருக்கும், ரைட்டா? அப்படி ஒரு மலர்ச்சியான ஃபேஸாக இருக்கும், ரைட்டுங்களா? இதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே புக்கிங் நடந்துருது. எங்கே உலகத்துலேருந்து ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வந்து புக் பண்ணி இங்கே வந்துடுறாங்க, ரைட்டா? ரைட்டா? அப்போ இப்போ இதில் அப்போ அந்த மலர்ச்சி மூஞ்சியில் வருது. இது பார்க்குறாங்க. வெளியே வரும்போது ஒரு மலர்ச்சியான ஒரு மனிதனாக வெளியில் வர்றான். அப்போ இதில் என்னமோ நடக்குதா இல்லையா? நம்ம சிந்திக்கணுமா வேணாமா? இது சும்மா விளையாட்டுத்தனமாக செய்கிற மாதிரி இருக்கா? இவ்வளோ ரூபாயை கட்டிட்டு இவ்வளோ தூரம் வந்து அந்த பயிற்சி எடுத்துகிட்டு வெளியே வரும்போது ஒரு மலர்ச்சியான ஒரு முகத்தோடு. இப்போ நமக்கு மூஞ்சியில் எப்போ மலர்ச்சி வர முடியுது? நம்ம அதுக்காகத்தான் நம்ம ஏங்கிட்டே இருக்கோம். அப்போ மலர்ச்சி வருதுன்னா இப்போ நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தோம். மூஞ்சியில் இருக்கக்கூடிய மலர்ச்சி, மூஞ்சியில் இருக்கக்கூடிய இறுக்கம் எது? அகத்தின் அழகு, ரைட்டா? அப்போ அந்த மலர்ச்சி வருதுன்னா அப்போ அகம் தூய்மையாகாமல் வந்திருக்குமாங்க? அப்போ ஏதோ நடக்குது இல்லை? அப்போ இது சும்மா விளையாட்டுத்தனம் இல்லை, விளையாட்டாக கிடையாது இல்லை. அப்போ ஏதோ சம்திங் அங்கே என்ன அது சம்திங் நமக்குள்ளே ஏதோ நடக்குது. அப்போது எத்தனையோ விதமான டெக்னிக்ஸில் பயிற்சிகளில் ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன வாங்கணும்? தூய்மையாகணும். அப்போது இதில் இப்போ சொன்னது வந்து ரொம்ப சுலபமான விஷயமா இருக்குது. ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்குது. கஷ்டப்பட்டு அதை எடுக்கிறத விட ரொம்ப சுலபமாக அதை எடுக்கிற மாதிரி இருக்குது, ரைட்டுங்களா? அப்போது இப்போ நம்ம அப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தூய்மை அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்க அந்த தூய்மை மாற நம்மளுடைய குண்டலினி ஆற்றல் மெதுவாக
மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டானத்துக்கு மெதுவாக நகல ஆரம்பிக்கும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நாங்கள் அங்கேருந்து இங்கே தூக்கி வச்சு எங்கேயோ கொண்டு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து இங்கே தூக்கி வச்சு இப்படி வச்சு இதுதான் பாதை, இதான் நீங்கள் போக வேண்டிய பாதைன்னு காமிச்சது தான் இவ்வளவு நாளாக நினச்சி. இவ்வளோ நாளாக மேப்பு தான் பார்த்துருக்கீங்க, இவ்வளோ நாள் மேப்பு தான் பார்த்துருக்கோம். இனிமேல் பயிற்சி பண்ணி இது விலக மூலாதாரத்துலேருந்து அப்படியே சுவாதிஷ்டானம் வந்தாச்சு. எப்போ வரும்? அது 2020 வரலாம், 2030 வரலாம். நம்மளுடைய கடுமையான பயிற்சியை பொறுத்திருக்கு. சுவாதிஷ்டானம், அப்புறம் மணிப்பூரகம். இந்த மணிப்பூரகம் வந்துடும் ரைட்டா. இது வர்றதுக்குள்ளே நீங்கள் என்ன ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மணிப்பூரகம் வந்து நிலைக்கக்கூடிய அளவுக்கு வரும்போது நீங்கள் என்ன ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் உறவுகளை எல்லாம் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள் சொந்தக்காரர் என்ன திட்டினாலும் அந்த நிலைக்கு ஆயிடுவீங்க. அப்படி ஆயிடுவீங்க ரைட்டுங்களா? இப்பயும் அப்படிதான். சரி, அந்த விஷயம். அதே மாதிரி இந்த பொருள் நிலையில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் போனாலும் போகிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. சாமியை பார்த்தார் இல்லையா மகரிஷி? இந்த கடியாரத்தை ஒருத்தன் தூக்கிட்டு ஓடினான்னு புலவரை, சாமி தூக்கிட்டு ஓடுறான் அப்படியா வாழ்க்கை அப்படியே பார்த்தார்ல. அப்போ இது போகும்போது அப்படி அந்த ஸ்டேஜ். ஆனால் அதான் மணிப்பூரகம் இருக்கு இல்லையா, அதை தாண்டது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப டேஞ்சரஸ் பாயிண்ட். அந்த ரெண்டு தாண்டிடுறான். இங்கேருந்து அடுத்த ஸ்டேஜ் அநாகரம் வர்றது இருக்கே, அது ரொம்ப 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 டேஞ்சரஸான பாயிண்ட். இது வந்து பாலுணர்வை கடப்பது என்பது ரொம்ப 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 கஷ்டம். நிறைய பேர் இந்த ரெண்டையும் விட்டுட்டு போய் அதில் மாட்டிக்கிட்டு டம்முன்னு கீழே விழுந்தவங்க நிறையா பேர் பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்களே? இது ரெண்டையும் விட்டுட்டு அதை கடக்க முடியாமல் அதில் போய் விழுந்தவங்க நிறைய பேர் ரைட்டா. அப்போது அதையும் நம்ம என்ன பண்ணணும், அதையும் முழுமையாக அதை கடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதையும் முழுமையாக புரியணும். பாலுணர்வுங்கிறது எது? இது உடல் சார்ந்ததா, உயிர் சார்ந்ததா, மனம் சார்ந்ததா? எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். 3 சொல்லிட்டேன். உடல், உயிர், மனம். எது சார்ந்தது? பாலுணர்வு என்பது உடல் சார்ந்ததா, மனம் சார்ந்ததா, உயிர் சார்ந்ததா? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? மனம் சார்ந்ததுன்னு சொன்னோம்னா நம்ம அதிலிருந்து வெளியே வர முடியாது. உடல் சார்ந்ததுனாலும் முடியாது. இது உயிர் சார்ந்தது, இது உயிர் சார்ந்த விஷயம். அதை தெளிவாக நம்ம உணரணும். தெளிவாக உணர்ந்து அதுலேருந்து எப்படி வர்றது ரைட்டா? அதுலேருந்து வெளியே வர்றது அப்படின்னு சொன்னோம்னா எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது இயற்கையில் ஆண் பெண் அப்படிங்கிற ஈர்ப்பு இயற்கையான விஷயம். இதெல்லாம் நான்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட்டு அப்படின்னு அவன் ஒருத்தன் சொன்னான்னா அவனை சத்தியமாக நம்பாதீங்க. இது வந்து இயல்பான விஷயம். என்னென்னா அவன் வெளியில் நடிக்கிறான், வெளியில் ஏமாத்துறான் சரிங்களா? இது வந்து ஒரு இயல்பான விஷயம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆணுக்கு பெண் தன்மை உண்டு, பெண்ணுக்கு ஆண் தன்மை உண்டு, ரெண்டுமே இருக்க தான் செய்யுது. ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததே எதன் அடிப்படையில்? பால் உறவு இல்லாமல் எந்த மனிதனும் பிறக்கவே முடியாது. பிறப்பதற்கு மூலமே பால் உணர்வு அதானே. அப்போ வந்து எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அது வந்து பொய் ரைட்டா. ஆனால் அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கும். ஆனால் அதை அறிந்து அதை கடந்து போகிறதுங்கிறது அது ஒரு டெக்னிக். அதை அப்படியே கடந்து போகணும். அப்போ என்ன பண்ணணும், அதை பற்றிய ஒரு உண்மையும் ஞானமும் அதை பற்றிய விளக்கமும் நமக்கு தெரியணும், தெளிவாக தெரியணும். அதை முழுமையாக புரிஞ்சு அதுலேருந்து வெளியே வரணும். வெளியே வந்துட்டோம் அப்படி சொன்னோம்னா எப்போ வெளியே வர முடியும் அப்படி சொன்னோம்னா, இப்போ ஒரு ஆணுக்குள்ளாக ஒரு பெண் தன்மை இருக்கு இல்லையா, எப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு ஆண் தனக்குள்ளாக இருக்கக்கூடிய பெண் தன்மை இருக்கு இல்லையா, அதோடு உறவு கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வரானோ அப்போ அவன் பிரம்மச்சாரியத்துக்கு ரெடி ஆகிறான்னு அர்த்தம். அப்போ தான் அவன் பிரம்மச்சாரி ரைட்டா.
இது எஸ்கேப் ஆகிட்டு ஓடுறது பிரம்மச்சாரி இல்லை. இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல, குடும்பம் வச்சுக்கல, அவ்வளோதான். இவன் அங்கே போயிட்டு வந்து நான் வந்து அதில் முழுமையாக வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது அந்த அளவுக்கு அந்த சர்க்குலேஷன், எனர்ஜி சர்க்குலேஷன் தனக்குள்ளாகவே நடைபெறக்கூடிய அளவுக்கு அவன் பயிற்சி எடுத்துட்டான்னா அப்போ வந்துடலாம். அப்போ என்ன பண்ணுறான், வெளியில் தேட மாட்டான். இப்போது நீங்கள் ஹோட்டலில் போடுற மாதிரி ரோஸ்ட்டு வீட்டுக்காரமாக போட்டு கொடுத்தா எதுக்கு ஹோட்டலில் போகணும்? வீட்டிலே கிடைக்குது நெய் ரோஸ்ட்டு வீட்டிலே கிடைக்குது. அப்புறம் எதுக்கு ஹோட்டலுக்கு போவீங்க? போக மாட்டீங்களே, ரைட்டா? அப்போது அந்த உணர்வு நமக்குள்ளாகவே அந்த எனர்ஜி சர்க்குலேஷன் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அதை வெளியில் என்ன பண்ண மாட்டோம், தேட மாட்டோம். அப்போது அந்த ஸ்டேஜுக்கு ஒருத்தன் வந்துட்டான்னா அதுக்கப்புறம் அதையும் கடந்துட்டான்னு அர்த்தம். அதையும் கடந்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் வேறு என்ன? அதுக்கப்புறம் அநாகதம் வெளிப்படும். அப்போ அநாகதம் வர்றதுக்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படணும். அநாகதம் நிலைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும், ரைட்டா? அப்போது சாமி கொண்டு வந்தது ஒரு பாதையை காமிச்சிட்டாரு. இதுக்கு முயற்சி எடுங்க, இதுக்கு இதெல்லாம் பண்ணுங்கள், பயிற்சி எடுங்க, முயற்சி எடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ சொன்ன பிறகு அதுக்கப்புறம் 9 மையம் இந்த வழியாக வாங்கன்னு சொன்னார். இந்த வழியாக வரும்போது ஒவ்வொன்றையும் கடந்து வரணும். ஒவ்வொன்றையும் கடந்து அதிலிருந்து முழுமையான வெளிப்படும் போது தான் இது முழுமையாக நிலைக்கும். அதுதான் நிலைத்த ஒரு தன்மை. அந்த அளவுக்கு நிலைக்கும் போது அந்த அன்பும் கருணையும் வெளிப்பட்டு அந்த விளையாட்டுத்தனமான ஒரு மன உணர்வு நிலை மலர்ந்து அப்படி மலர்ந்தால் 3வது கண் அதுக்கப்புறம் நிரந்தரமாக திறக்கும். இப்போ எல்லாம் வந்து டெம்பரரியாக திறந்துட்டு இந்த அப்படி ஆக்னை தீட்சை கொடுத்துட்டு பார்த்துட்டியா, ரைட், அங்கே என்ன தெரிஞ்சிச்சு, ஆமாம் வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு, அப்படியா, சரி ரைட், வெளியாச்சு, ரைட்டா? சரி, இதுதான் ஆக்கினை, இதுதான் உயிரினர் தெரிஞ்சா அன்னைக்கு பூட்டு தான், அப்படியே பூட்டியாச்சு, ரைட்டா? அது நிரந்தரமாக திறக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இதை கடந்து வராமல் முடியவே முடியாது. அப்போ இதை கடப்பதற்கான பயிற்சியும் முயற்சியும் இனிமேல் எடுக்கலாமா? அதுக்கு எல்லோரும் ரெடியா? உண்மையாக ரெடியாக இருக்கிறவங்க எத்தனை பேர்? எல்லாருமே உண்மையானு வாயில் சொல்லிடுறோம், ரைட்டா? எல்லாரும் அந்த அளவுக்கு இருக்கமா, ரைட்டா? அதை நீங்கள் கொஞ்சம் தயார்படுத்திட்டு அது இல்லைங்க இது இவ்வளவு பெரிய இதெல்லாம் நமக்கு ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த டிசம்பரோடு என்ன பண்ணிடலாம், நீங்கள் விடைபெற்றுக்கலாம், எடுத்துக்கலாம். முயற்சி எடுக்கிறவங்க எடுக்கட்டும், ரைட்டா? அப்போ நான் சொல்லிட்டேன், என்ன சொல்லிட்டேன்னா நீங்கள் அந்த பயிற்சிக்கு எல்லாம் ரொம்ப இன்னும் நல்லா போகும்போது கஷ்டம் வரும், மனசில் குழப்பம் வரும், பிரச்சனை வரும், எல்லாம் வரும். என்ன இப்படி வந்துச்சுன்னு என்னை கேட்கக்கூடாது, அவரையும் கேட்கக்கூடாது, வரும், ரைட்டா? அந்த சித்த வைத்தியர் ஹோமியோபதியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, இதை கொடுப்போம், ஒரு 15 தடவை லூஸ் மோஷன் போகட்டும், ரைட்டா? போகும்னு சொல்லி தான் அந்த மருந்தை கொடுக்குறாரு. என்னங்க தாங்க முடியலையே, நான் தான் சொன்னேன்ல, வரும், ரைட்டா? ஹோமியோபதி மருந்து கொடுக்குறாங்க, சிரங்கு வரும் கேட்கக்கூடாது, சிரங்கு வரும்னு கேட்கக்கூடாது, ரைட்டா? அதெல்லாம் நமக்கு சரி வராதுன்னா நீ வந்து அதுக்குரிய ரைட்டா? ரியலாக பண்ணினோம்னா இதெல்லாம் வந்தே தீரும். ஆனால் இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்க, வந்துட்ட பிறகு அந்த கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது யாருக்கும் கிடைக்காத உணர்வு கிடைக்கும். அப்போது அது போய் பார்க்கணும். ஒரு இடத்துல ஒரு ஆள் மரம் வெட்டிக்கிட்டு இருக்கப்போ அந்த மரத்தடியில் ஒருத்தர் வந்து அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எதுக்கு மரம் வெட்டுற அப்படின்னு கேட்குறாரு. இவர் உட்காந்தே கிடக்கிறார். அப்புறம் ஞானி, எதுக்குடா மரம் வெட்டுற? பொழப்புக்கு தான், இன்றைக்கி பொழப்பு ஓடும்ல. ஓ, இன்றைக்கி மரம் வெட்டினீங்கன்னா இன்றைக்கி பொழப்பு ஓடிடும், குடும்பத்துக்கு இன்றைக்கி பொழப்பு ஓடிடும். ஆமாம் சாமி, இன்றைக்கி பொழப்புக்கு நான் மரம் வெட்டுறேன். அப்படியா? நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், நீ கேளு. இப்படியே இவ்வளோ தூரம் போனேன்னு வச்சுக்க, அங்கே போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் பித்தளை சுரங்கம் இருக்குது, அதில் போய் டெய்லி கொஞ்சம் வெட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, ஒரு நாளைக்கு வெட்டிட்டு போட்டீங்கன்னா 1 வாரம் பொழப்பு ஓடும் அப்படின்றாரு. அப்படியா? அப்போ ஒரு நாளைக்கு வேலை செஞ்சப்போ 1 வாரம் பொழப்பு ஓடுமே. அப்படி போய் அங்கே போய் வெட்டிட்டு போய் 1 வாரம் பொழப்பு ஓட்டிட்டான். அப்புறம் வந்து, சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே 1 வாரம் பொழப்பு ஓடிச்சு சாமி, ஒரு நாள் வேலை பார்த்தா போதும் அப்படி. இவர் சொன்னார், இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அங்கே ஒரு வெள்ளி
சுரங்கம் இருக்குது, அதில் போய் வெட்டினீங்கன்னா 1 மாதம் பழப்பு ஓடிடும் அப்படின்னாரு. ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் 1 மாதம் பழப்பு ஓடுமா? ரைட், அடுத்து போனேன், அதையும் செஞ்சான். அப்போ 1 மாதம் கழிச்சு வந்தான், சாமி 1 மாதம் பழப்பு ஓடிடுச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னா. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அங்கே தங்க சுரங்கம் இருக்குது, அதில் ஒரு நாள் வேலை போய் வெட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1 வருஷ பழப்பை ஓட்டிடலாம். அதையும் போய் செஞ்சுட்டான். ஆஹா பரவாயில்ல. அப்புறம் திருப்பி வந்தான், சாமி 1 வருஷ பழப்பு ஓடிடுச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னான். அதனால இப்போ இன்னும் வேறு ஏதாவது இருக்குதா, இன்னும் அப்படியே இன்னும் 10 வருஷத்துக்கு பழப்பு ஓடுற மாதிரி, ஒரு நாள் வேலை செஞ்சால் 10 வருஷம் ஓடுற மாதிரி இருக்குப்பா. இன்னும் அங்கேருந்து அவ்வளோ போனீங்கன்னா வைரச்சுரங்கம் இருக்குது, அங்கே ஒரு நாள் வெட்டி எடுத்தீங்கன்னா போதும், உனக்கு 10 வருஷத்துக்கு உன் பழப்பு, உன் குடும்பத்துக்கு பழப்பு ஓடிடும் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் அவன் கேட்டானா, நின்றுட்டு அப்படியே போயிட்டு அப்படியே யோசிச்சானா, ஆமாம் நமக்கு இத்தனை வருஷம் பழப்பு ஓடுறதுக்கு இவர் இங்கே போக சொல்கிறாரு, ஆனால் இந்த சொல்கிற ஆள் இந்த இடத்துலையே உட்காந்து கிடக்கிறாரு, இந்த ஆள் இந்த மரத்தை விட்டு நகலையே மாட்டுறாரு, இது என்னன்னு கேட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஏன் சாமி எனக்கு இவ்வளோ தூரம் சொன்னீங்க, நான் போய் எடுத்துகிட்டு வந்து என் பழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இந்த இடத்த விட்டு நகலாமல் நானும் பார்க்குறேன், 1 வருஷமாக இங்கேயே உட்காந்துருக்கீங்களே, உங்கள் பழப்பு எப்படி சாமி ஓடுது அப்படின்னு கேட்டானா. அப்போ அவர் சொன்னாராம், நான் ஒரு சுரங்கத்துக்கு போயிட்டேன்பா, நான் ஒரு சுரங்கத்தை தோண்டிக்கிட்டு இருக்கேன், அது என்னுடைய பிறவியவே என் பிறவி பொழப்பே ஓட்டுறதுக்கு மாதிரியான சுரங்கத்துக்கு நான் தோண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். சாமி அது எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னாராம். அது இங்கே உள்ளுக்குள்ளே இருக்குதுப்பா, அதைத்தான் நான் தோண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றார் அந்த ஆள். அப்போது நீங்கள் இதெல்லாம் தோண்டி 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 எத்தனையும் கிடைக்கலாம், எல்லாம் டெம்பரரி, ஒரு காலத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இங்கே தோன்றது இருக்கே, இங்கே தோண்டி 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 தூய்மை பற்று இங்கே உள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, போன பிறகு கிடைக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்கே, அந்த உணர்வு யாருக்கும் நம்ம சொல்லவும் முடியாது, யாருனாலையும் உணர்ந்திருக்கவும் முடியாது, அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரஸி. ஆனால் அதை அடையணும் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன ஆகணும், கஷ்டப்படாமல் எதையும் அடைய முடியாது. இது வரைக்கும் அப்படி அந்த ஞான நிலை அடைஞ்சவங்களாம் அவங்களுக்குன்னா ஞானி ஜம்முன்னு இருக்காருன்னு நினைக்கிங்க, ஆனால் அது ஆகிறதுக்கு அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். அந்த கஷ்டம் அவர் கஷ்டப்பட்டு அடைஞ்சார், அந்த ஞானி இப்போ கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்கிறாரு. கஷ்டப்பட முடியாது. ஆனால் கஷ்டத்தை எப்படி நீங்கள் உங்கள் டெக்னிக்ஸில் அதை சுலபமாக பண்ணிக்கிறதுங்க, உங்கள் டெக்னிக்ஸை பொறுத்து இருக்குது, உங்களுக்கு பொருந்துகிற டெக்னிக்ஸை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாமே தவிர, ஆனால் அதுக்கு முயற்சியும் பயிற்சியும் செய்தே ஆக வேண்டும். அப்போ அந்த வகையில் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பண்ணி அந்த தூய்மை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்க போகிறோம். இறங்கிறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம். 2014 நம்ம இறங்கிடுவோம். அது எப்போ முடியுதுன்னு பார்ப்போம். முடிகிறவங்க முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், முடியாதவங்க நம்ம கண்ணி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் நான் உங்களோட கடைசி வரைக்கும் நான் இருந்துக்கிட்டே இருப்பேன். நாங்கள் 2 பேரும், ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன், நாங்கள் 2 பேரும் தான் கடைசி பஸ்ஸு, அதனால் முயற்சி பண்ணுவோம். ரைட்டா? வாழ்க வளமுடன். இந்த சிந்தனையை அப்படியே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ளே இந்த சிந்தனை இன்னும் எந்த அளவுக்கு தெளிவுக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த சிந்தனைக்குள்ள அடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரோம். போன மாதம் பேசுனது இந்த மாதம் ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ரைட்டா? இது எல்லாமே புது சிந்தனையாக தான் இருக்குது, புதுசாக நமக்குள்ளே தோண்டி. இப்போது இந்த பற்றை வகுப்புன்னு நம்ம உட்காந்துட்டோம் இல்லையா, உட்கார்ந்த பிறகு இது இத்தனை நாளாக பேராசிரியரை எவ்வளோ கிளாஸ் நடத்தியிருக்கோம் இல்லையா, ஆனால் இதுக்கு பிறகு புதுசாக ஏதோ ஒரு சிந்தனைகள் எனக்கும் வந்த மாதிரி தெரியுது, உங்களுக்குள்ளேயும் அந்த சிந்தனைகள் ஒரு தூண்டுற மாதிரி தெரியுது. அப்போ இந்த ஃபீல்டு ஒரு சிந்தனையை தூண்டும் களமாக இருக்குதுங்கிறது இது வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சாமி சொன்ன அந்த வார்த்தை இங்கு நிறைவேறுவதாக நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னா, சாமி ஒவ்வொரு இடத்துலையும் என்ன சொல்லுவாங்க, சிந்தனையாளர்களே அறிஞர் பெருமக்களேனே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிந்தனை தூண்டும் களம் இப்போ உலக சமுதாய சேவா சங்கத்தில் இந்த இடத்துல அமைந்திருப்பதாக எனக்கு தோணுது. ஏன்னா போன தடவை நம்ம பேசுனது இந்த தடவை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்குது. அப்போது இது ஒரு சிந்தனை களமாக இருக்கட்டும். அந்த சிந்தனை இன்னும் தூய்மை அடைய இன்னும் சிந்தனை அதில் மேலோங்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இந்த பயிற்சியை தொடர்வோம். இதுக்கு பேஸாக இருக்கக்கூடியது காந்த தத்துவம்.
இது எல்லாத்துக்கும் இந்த சிந்தனைக்கு பேஸ் வந்து காந்த தத்துவம். இந்த காந்த தத்துவம் ஒன்றை வைத்துக்கொண்டு சிந்தனை செய்தால் உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்குரிய தீர்வையும் கண்டுவிடலாம். இது வந்து இது நாம் அனுபவத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் தெரியுது ரைட்டா. அப்போது இந்த காந்த தத்துவத்தை கொண்டு போய் மெடிக்கல் காலேஜெல்லாம் கொடுத்துடணும், கொடுத்துட்டா அங்கே நிறைய தீர்வு கிடைச்சிருமே இப்படின்னு ஆதங்கமெல்லாம் இருக்குது. இந்த காந்த தத்துவத்தை கொண்டு டாக்டர்கிட்டலாம் கொடுத்துட்டோம்னா அவங்க உண்மையான டாக்டரை மாறிடுவாங்களே அப்படின்னு ஆதங்கம் இருக்குது. இந்த காந்த தத்துவத்தை உண்மையாக கொண்டு போய் எங்கெங்கே கொடுக்குற இடத்துலலாம் அதை உண்மையான தெளிவு பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு பேஸ் காந்த தத்துவம். அப்போ நம்மளுடைய சிந்தனைக்கு இந்த காந்த தத்துவம் பேஸ் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதனால் அடுத்த மாதம் வந்து காந்த தத்துவம் இங்கே சனியார் காந்த தத்துவம் அது முழுமையான நம்ம பேஸ் சிந்தனைக்குரிய பேஸாமையும் அன்றைக்கி வந்து அந்த மகரிஷியினுடைய காந்த தத்துவத்தை டாப் டு பாட்டம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த நாளில் அதை அலசி பார்த்துருவோம் ரைட்டுங்களா. வாழ்க வளமுடன்.